வணக்கம். நேற்று ஒரு சிறுகதை வாசிச்சேன். என்னவோ தெரியல, அத மனசோட வச்சுக்க முடியல. எழுத்தாளர் தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிலிப்புங்கிற கதை தான் அது. தி. ஜானகிராமனை பற்றி சொல்லணும்னா, அவர் சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர். குறிப்பா மோகமுள், மரப்பசு, அம்மா வந்தால் போன்ற புகழ்பெற்ற நூல்களின் ஆசிரியர். தஞ்சை மாவட்டத்தைச் சார்ந்தவர். இப்போ நான் சொல்லப்போகிற இந்த சிரிப்பு சிறுகதை அவரது கொட்டு மேளம் சிறுகதை தொகுப்பில் கடைசியாக இடம்பெற்றிருக்கு. ரயில் பயணங்கிறது எல்லோருக்குமே அனுபவமாகக்கூடியது தான். எத்தனையோ முறை பயணிச்சிருப்போம், எத்தனையோ சக பயணிகளிடம் உரையாடி இருப்போம். ரயிலை விட்டு இறங்குனதும் அவங்களெல்லாம் மறந்துடுவோம். அதனால தான் சொல்கிறது, சில உறவுகள் காரணம் இல்லாமல் வந்து போகிறது கூட இது ஒரு ரயில் பயணங்கள் மாதிரி நினச்சிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த வார்த்தைகளை நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான், அந்த ரயிலோட அவர்கள் வந்தாங்க, அவங்கக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அவ்வளோதான். அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கடுத்து. ஆனால் ஒரு எழுத்தாளருக்கு நல்லதொரு கதைக்கான கருவாக அந்த பயண பொழுது இருந்திருக்கு. இதுதான் ஒரு படைப்பாளன் தனித்தறியக்கூடிய திறமைன்னு சொல்லலாம். கோடை விடுமுறைக்கு பெங்களூரில் இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிருந்த தம் மகனை கும்பகோணத்துக்கு அழைச்சிட்டு வர்றாரு கதை சொல்லி. மகனுக்கு வயது 6. அதே ரயிலில் திருச்சி ஸ்டேஷனில் ஒரு பெண்மணியும் ஒரு சிறுமியும் அவங்க பெட்டியில் ஏறுறாங்க. அந்த சிறுமிக்கு வயது 10. நிச்சயமாக அந்த அம்மாவோட மகளாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தோற்றத்திலும் முகஜாடையிலும் அவ்வளவு வேறுபாடு. அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற போது புரியுது, இவருக்கு அந்த பொண்ணை மாயவரத்து வரைக்கும் தான் அந்த அம்மாவோட பயணம் செஞ்சு அழைச்சிட்டு போவாங்க. அப்புறமா இன்னொருத்தர் அவரை கல்கத்தாவுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வேலைக்கு வச்சுக்க போகிறாங்களாம். ஏற்கனவே வீட்டு வேலை செய்கிறதுல 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த பொண்ணுக்கு. உள்ளூர் வக்கீல் வீட்டில் தான் அதை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அதுக்காக அவளுக்கு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும். அதுவும் சுட சுட ஆக்கிறதெல்லாம் இல்லை. அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் மீதின தேரும் இல்லையா, அதை தான் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் நிறைய நாட்களில் பழைய சோறு தான் அவளுக்கு கதி. 10 பாத்திரம் தேய்க்கிறது, கோலம் போடுறது, செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, சமையல் அறையை கழுவி விடுறது, அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுன்னு சகலமும் இவ பொறுப்பாக தான் இருக்கும். பள்ளிக்கூடமெல்லாம் அவள் போகலை. ஏன்னு கேட்டால், ஏன் இந்த வேலையெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், அதுக்கு அவள் ஒரு இடத்துல பதில் சொல்லியிருப்பா, மத்தியான சாப்பாடு எங்கள் எல்லாத்துக்கும் காண மாட்டேங்குது. அப்போது அதுலேருந்து என்ன செய்யுது, அந்த குடும்பத்துடைய வறுமையை அவள் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று கூடவே எங்கள் அண்ணா படிக்கிறதுக்காக நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற அந்த இடம். அந்த சமயங்களில் இந்த கதை அந்த கதை 1953 வந்திருக்கு. அப்போது சிறுமிகள் வேலைக்கு அனுப்பப்பட்டாங்க, சிறுவர்களும் கூட வேலையை செஞ்சார்கள்னு சொல்லலாம் தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறது, பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்கிற இடமா எனக்கு இது புரிஞ்சிக்கிச்சு. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுச்சு. இந்த பொண்ணை பார்த்து இறக்கப்படுற நம்ம கதையின் நாயகன் அவளையும் அவரோட பையனையும் தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்ததும் சாப்பிட வைக்கிறதுக்காக ஸ்டேஷனில் இருக்கு இல்லையா, அந்த கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அவரோட பையனுக்கு அவள் ஊட்டி விடுறா, அவனுக்கு தண்ணி புகட்டி விடுறா. அதை பார்க்குற இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இந்த சின்ன வயசில் இவ்வளவு பொறுப்பான்னு மெய்மறந்து பார்த்துட்டு இருந்தவர் அவகிட்ட, ஆமாம் நீ கல்கத்தாவுக்கு போகிறீங்கிறியே, அவளை தெரியுமோ அப்படின்னு சொல்லி கேட்குறார். அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, தெரியாது மாமா, பெரிய வேலையில் இருக்காராம், 3000 ரூபாய் சம்பளம் தராராம், எனக்கு குழந்தைய வச்சுக்கணுமா, அதுக்காகத்தான் என்னை கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவருக்கு மனசில் எந்த குழந்தையோ பார்த்துக்க எங்கிருந்தோ ஒரு குழந்தை போகுதுன்னு தோணுது. ஆதங்கப்படுறார் அதை நினச்சி அவர்.
ஏன்னா இவளே ஒரு குழந்தை, இவளை பார்த்துக்கிறதுக்கே ஒருத்தர் வேணும். ஆனால் இவ என்னன்னா இந்த வறுமையினால் என்ன பண்ணுறான்னா இன்னொரு வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக போகிறா அப்படிங்கிற மாதிரி அவருடைய எண்ணம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, வருத்தப்படுற மாதிரி இருக்குது. இப்படியே இவங்க பேசிட்டு வரையில் அப்புறம் அவங்க ட்ரெயின் ஏறிட்டாங்க. அவங்க பேசிட்டு வரையில் கும்பகோணம் வந்துடுது. இவருடைய மகனும் இறங்குறதுக்கு முன்னாடி அவர் ரூ. 1 நாணயத்தை அந்த புள்ள கையில் கொடுக்குறாரு. கூட வந்த அம்மா சொல்கிறாங்க, ஏன் நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் சொல்கிறாரு, அம்மா நீங்கள் இந்த பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்கள் வந்து இவளை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் வறுமையில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு உதவி செய்கிறீங்க இல்லையா, என்னுடைய பங்களிப்பாகவும் இது இருக்கட்டுமே, இவளுக்காக இவளுடைய வயிறு நிறையணும், இவள் சாப்பாட்டுக்காக ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய சிறு பங்களிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கையில் அந்த காசை கொடுக்கறது இருக்குது. அப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனுடைய பங்குக்கு அவன் கையில் வச்சுருந்த ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுக்குறான். சொல்ல மறந்துட்டேன், அந்த ஆரஞ்சு பழத்துக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. அவங்க அத்தை வீட்டுக்குள்ளே தான் அந்த அத்தை வீட்டில் இருந்து தான் அந்த பையன் வரான் இல்லையா. அந்த பையன் இவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக பெங்களூர் போகலை. இவர் ஒரு வேலை விஷயமாக போனவர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாரு. எங்கேயோ போயிட்டு பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த அத்தையுடைய ஹஸ்பண்ட் மாமா வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பையனை கூப்பிட்டு வந்து விடுறாரு. அவங்க மாமாவுக்கு வசதி இருக்குது. ஆனால் அந்த பையனுக்காக அவ்வளோவா ஒன்று பார்த்து வாங்கி தரல, ஒன்றும் செய்யலை. அடிக்கடி இவங்க அப்பாவை பற்றியே இந்த பையன்கிட்ட குறை சொல்லி, அதாவது உங்கள் அப்பா ஒன்றுக்கும் ஆகலை, உங்கள் அப்பாவுக்கு வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குறையாவே சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பா பற்றி குறையாவே சொல்லியிருக்காரு அந்த பையன்கிட்ட. இது அந்த பையன் சொல்கிறான், அப்பா மாமா இப்படியெல்லாம் சொல்கிறாரு, உங்களுக்கு வருமானம் நிறையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இவர் வந்து இப்போ குழந்தைகிட்டலாம் இது பேசுகிற பேச்சா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனாலும் அவங்க மாமா ரொம்பலாம் வந்துட்டு இவர் வந்து பதிலுக்கு அவர் நம்மளை பற்றி குறை சொன்னார், நம்ம வந்து அவரை பற்றி வந்து நம்ம பையன்கிட்ட சொல்லக்கூடாதுங்கிறதுல வந்து நாசுக்காக அப்படி நழுவி வந்துடுறாரு. அப்போது அவங்க 2 பேரும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க மாமா கொண்டு வந்து விட வந்திருக்கிறார் இல்லையா. அப்போது ஒரு பழக்காரர் வந்து ஆரஞ்சு பழம் விற்றுட்டு போகிறார். அந்த பையன் வந்து மாமா கிட்ட, மாமா எனக்கு ஆரஞ்சு பழம் வாங்கித்தான்னு சொல்கிறார். ஆனால் அவங்க மாமாவுக்கு காது நல்லாவே கேட்குது. ஆனால் என்ன பண்ணிட்டார், அவர் அதை கண்டுக்காத மாதிரி எங்கேயோ திரும்பிக்கிட்டார். இவருக்கு வந்து என்னதுன்னா, இவர் கையில் அப்போதைக்கு வந்து என்னதுன்னா, இவருக்கு மாமா வாங்கி தருவார், மாமா கிட்ட கேட்குறான், சரி அவர் வாங்கி தரட்டுமே அப்படிங்கிறதுல இவரும் பேசாமல் இருந்துறாரு. கடைசி வரைக்கும் அவங்க மாமா வாங்கி தரல, ட்ரெயின் கிளம்பிடுது. பையனுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அப்பா கிட்ட சொல்கிறார், அப்பா எனக்கு நீ ஆரஞ்சு பழம் வாங்கித்தா அப்படிங்கிற மாதிரி. சரிடா, நான் உனக்கு இன்னொரு அடுத்த ஸ்டேஷனில் வரும்போது இறங்கி தரேன், நீ வாங்கி கொடுத்தேன்னா அதை நான் கொண்டு போய் அம்மாவை உரிச்சு தர சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த இடம் அம்மாவை உரிச்சு தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த பையனுக்கு அம்மாவை பார்க்க போகிறோங்கிற எண்ணம், அம்மாவின் மீதான அன்பு புரிய வைக்கிறாரு இந்த கதையினுடைய ஆசிரியர்னு சொல்லலாம். சரின்னு சொல்லிட்டு இவரும் திருச்சி வந்தோடனே பழத்தை வாங்கி கொடுத்துறாரு. அதை வந்து அது பத்திரமா வச்சிட்ருக்கான். அந்த ட்ரெயினில் கையிலே வச்சுட்டு உட்காந்துருக்கும்போது கையிலே வச்சு உருட்டிகிட்டே இருக்கிறவன். அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்தான்னு வச்சுக்கோங்களேன், படுக்கும்போது தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அதே நினைப்பாகவே அந்த அவ்வளோ தூரம் பார்த்து அந்த வச்சுருந்த அந்த ஆரஞ்சு பழத்தை அவன் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்றான். என்ன அப்போது ஒன்று எனக்கு சொல்ல தோணுது, தூங்கும்போது தலைமாட்டில் வச்சுக்கிறத பத்திரமா கொண்டுட்டு வந்ததை வந்து தனக்கு அப்படின்னா அவனுக்கு அந்த படம் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அதை விட வந்து என்ன காரணத்துக்காக அம்மாவை உரிச்சு தர சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்த ஒன்றை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா அவனுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு ஆசிரியர் சொல்லாமல் புரிய வச்சுருக்காரு இல்லையா இந்த கதையில். அந்த பொண்ணு மேலே அந்த பையனுக்கு அவ்வளோ ஒரு அன்பு இருந்திருக்கு. ஏன்னா அவள் வந்து அவனுக்கு ஊட்டி விட்டுருக்கா, தண்ணி புகட்டி விட்டுருக்கா, அவனுக்கு காரத்தில் வந்து அவன் நெடி ஏறும்போது அவனுக்கு தலையில் தட்டி விட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கா. அந்த கிடைக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த அன்புக்கு பிரதி உபகாரமாக அவன் செஞ்சதான் அந்த ஆரஞ்சு பழம். இந்த கதையில் அந்த பொண்ணோட பேருக்கும் தன் தங்கைகளோட பெயர்களுக்கும் உள்ள பொருத்தத்தை கதையின் நாயகன் யோசிக்கிறார். காமாட்சி அப்புறம் குஞ்சுன்னு பேர், ரெண்டுமே அவனுக்கான 2 பேருமே ஒருத்திக்கு தான். ஆனால் இவருக்கு அந்த 2 பேரில் 2 தங்கச்சிங்க. மூத்த தங்கச்சியோட அங்கேயும் ஒரு இது பேசுது. மூத்த தங்கச்சியோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் கொஞ்சம் இன்னொருத்தவங்களுக்காக
போய் இது சொல்லுவாங்க இல்லையா, கையெழுத்து போட்டுறாரு. இன்னொருத்தர் கடன் வாங்கும்போது இவர் கையெழுத்து போட்டுருக்கிறாரு. அப்போ அதில் இவர் என்ன சொல்கிறாரு, அவன் ஏமாற்றிட்டு எங்கேயோ போயிட்டான். அப்போ அதனால குடும்பம் கஷ்டப்பட்டுருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அவங்க மீண்டு சரி வந்திருக்காங்க. இப்போ தான் அந்த குடும்பம் வந்து இன்னொரு தங்கச்சி கதையை சொல்லும்போது, அவளுக்கு வந்து ஒரு சீக்காளி மனைவி இருந்த ஒரு ஒரு கணவனுக்கு இந்த பொண்ணை 2ஆம் தரமா கட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதுக்கடுத்து அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தா பிறகு தான் வந்து அவ தனக்குரிய வாழ்வு என்ன அப்படின்னு வாழ்கிற மாதிரியும், 2 பேரோட தங்கதிகள் இருந்தாலுமே அந்த 2 தங்கைகளுடைய கஷ்டமான வாழ்வையும் அவங்க மீண்டு வந்ததையும் இந்த இடத்துல அவர் ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு. இப்போது இது பொறுத்தும் கரெக்டு. இது இன்னொன்று இந்த கதையில் சொல்லிகிட்டே வருது என்னதுன்னா, அவர் இந்த பொண்ணை அனாதை அம்மா இருக்காங்க, ஆனாலும் அந்த அம்மா விட்டுட்டு அவள் போகிறாங்க, அவள் பையனை இருக்குது. இந்த பையனுக்கும் அம்மா இருக்குது, அந்த பையன் வந்து அம்மாவை தேடி போயிட்டுருக்கான். ஸோ ஆனால் 2 பேருமே அந்த இடத்துல என்ன இருக்காங்க, அம்மா பக்கத்தில் இல்லாமல் அவங்களுடைய பயணம் இருக்குது. இதை வந்து ஒரு ஒரு அதிகப்படியான ஒரு அந்த வார்த்தை அனாதைங்கிறது மாதிரி சொல்கிறாரு ஆசிரியர். எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மனசு ரொம்ப அனாதை ஏன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தற்காலிகமாக அவங்கள விட்டு அம்மா விட்டு தனியாக இருக்காங்க, அவ்வளோதானே, அதுக்கு அவ்வளோ பெரிய வார்த்தையை உபயோகிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனாலும் அது ஆசிரியருடைய உயர்வான அந்த கதை செறிவு கதைக்கான ஒரு செறிவை கூட்டுறதுக்காக கூட அது இருக்கலாம். அது அம்மாவிடம் சென்றடைய போகிற தன் மகனையும் அவர் சொல்லியிருப்பார், அம்மாவிடம் சென்றடைய போகிற தன் மகனையும் அம்மாவை விட்டு பிரிந்து வந்த அந்த சிறுமியையும் ஒப்பிடுறாரு. எனக்கு இதெல்லாம் போய் ஒப்பிடுற போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, முரண் ஒற்றுமை மாதிரி இருக்குது. 2 பேருமே வேறு வேறு, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்து வர மாதிரி எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே சிரிக்க தான் செஞ்சது இந்த உண்மை. 1953 வெளிவந்த கதை. அப்போல்லாம் வந்து என்னென்னா நிறைய குழந்தை தொழிலாளர்கள் இருந்தாங்க இல்லையா, சமூகத்தின் அப்போதைய நிலைய உணர்வு தகுந்த எடுத்து சொல்லியிருக்கு இந்த கதை. ஒட்டி உலர்ந்த தேகம், குச்சி குச்சியாக கையும் காலும், கண்ணை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியிருந்தது. எண்ணெய் வழிகிற முகம், தூங்குறா போல ஒரு பார்வை, கையில் ஒரு கருப்பு ரப்பர் விலை, புதிதாக மொடன்னு ஒரு சீட்டி பாவாடை, சிவப்பு பூ போட்ட வாயில் சட்டை, அதுவும் புதுசு தான், கழுத்தில் ஒரு பட்டை அடித்த கருப்பு கண்ணாடி, மணிமாலை, பக்கத்தில் ஒரு சீட்டி பாவாடை கொசுவத்தை முறுக்கி சுருட்டி கிடந்தது, அதுக்குள்ளேயும் ஒரு சட்டையும் திருப்பி இருந்துச்சு. இதை நம்ம வாசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, அந்த சிறுமியுடைய உருவம் எப்படி இருக்கோ, அவன் முகம் எப்படி இருக்கோ அப்படிங்கிறத வந்து நம்மளால் எளிதாக நம்ம கண் முன்னாடியே அந்த காட்சியாக்க முடியுது இல்லையா. இதுதான் ஒரு எழுத்தாளருடைய வெற்றின்னு சொல்ல முடியும். அவரோட அந்த எழுத்துக்கள் மூலமாகவே அந்த இது உண்மையாக்குறார். நம்ம வாசிச்சிட்ருக்கோம், நம்ம வந்து அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த ரயிலில் பயணிக்கிறோம், அந்த அம்மா இருக்காங்க, அந்த மகன் இருக்கான், இந்த பொண்ணு இப்படி இருப்பா அப்படிங்கிறத வந்து நமக்கு இந்த கதையை வந்து ஒரு காட்சியாக்கி இதன் மூலமாக ஒரு ஒரு பெரிய ஒரு உணர்வுகளை நமக்குள்ளே வந்து ஒரு அழுத்தமானதும் நமக்குள்ளே வந்து நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரியான இருந்தது இந்த கதை. எனக்கு இந்த வரிகளை வாசிக்கிற போது அந்த சிறுமி எப்படி இருக்கிறாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு. இந்த கதையில் ஒரு இடம் வரும், கடவுள் இதையும் தான் காப்பாற்ற போகிறான், இல்லாட்டா மனிதர்களை நம்பியா பெற்றவர்கள் இதை விட்டு விட்டு இருக்கிறார்கள், கதை சொல்லி சொல்கிறதா வரும். ஆமாதான் இல்லையா, நம்மால் தடுக்க முடியாத ஒன்றை, செயல்படுத்த முடியாத ஒன்றை எளிதாக கடவுளிடம் தள்ளிவிட்டு பொறுப்பை நகர்த்தி விட்டுத்தான் மேற்கொண்டு இந்த வாழ்வை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். ரொம்ப நல்ல சிறுகதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி, வணக்கம். அன்புடன் கனகா பாலன்.